தங்கம் என்பது உலகத்தில் இருக்கிற அளவு குறைவு தான். அதை புதுசாக ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ண முடியாது. லெபார்டரியில் கிரியேட் பண்ண முடியாது. விவசாயம் போல் விளைவிக்க முடியாது. அப்போ இருக்கிற தங்கத்தை தான் எல்லா மக்களும் எடுத்துக்கணும்னா, நம்ம பாரதியார் படையில் 30 கோடி முகமுடையாள். இப்போ நம்ம எவ்வளோ 145 கோடி இருக்கோம். சீனாவை எல்லாம் சேர்த்து எல்லாம் இந்த உலகம் மொத்தம் பார்த்தா 750 800 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சமாவது தங்கம்னாலே தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அது தவிர அரசாங்கங்கள் இது மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளில் தங்கம் தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கி நிறைய டன் கணக்கில் வச்சுக்கிறாங்க. அதன் காரணமாக டிமாண்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். தங்கத்துக்கு டிமாண்டு குறையாது. டெம்பரரியாக இது போன்ற காரணங்களுக்கு குறைஞ்சாலும் ஓரளவுக்கு குறையலாம். குறைஞ்சிருக்கு, முன்னாடியும் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஏறிடுச்சு, உலகம் ரொம்ப சுபிட்சமாயிடுச்சு, இனிமேட்டு வியாபாரத்தில் போட்டால் காசு கிடைக்கும், வேறு எதுலையாவது போட்டால் காசு கிடைக்கும்னா தங்கத்தில் அது எதுக்குப்பா தூங்குது, எடுத்து இதில் போடலான்னு போடுவாங்க. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ரொம்ப உயர்த்திட்டாங்க, 6-7% ஆக்கிட்டாங்க, 8% ஆக்கிட்டாங்கன்னா எதுக்கு தங்கத்தில் வச்சுக்கிட்டு அது விலை ஏறினா தான் உண்டு, ஏறலைன்னா போச்சு. ஆனால் நிச்சயமாக நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பாண்டை வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 6% வட்டி கிடைக்கும்ல அப்படின்னு பெரிய முதலாளிகள் மூவ் ஆவாங்க. இது மாதிரி பலவற்றோட தொடர்புடைய ஒரு தங்கத்தினுடைய விலை இப்போதைக்கு இருக்கிறதுல 38% இறங்குவதெல்லாம் பெரிய கனவு. நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தான். எல்லாரும் வாங்கிக்க வேண்டியதுதான் சந்தோஷமா. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ கையில் இருக்கிறத இப்போ இதை நினச்சி இறங்க போது அப்புறம் வாங்கிக்கலான்னு விற்க வேண்டாம்.